ஒரு தடவை என்னாச்சுன்னா எங்கள் டீம் கிரிக்கெட் டீம்லாம் சேர்ந்து இது நம்ம கொல்லிமலை போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க. அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு எங்கேயுமே நீ ஸ்டே பண்ணக்கூடாது, ஏற்காடு போகிறதுனால நீ போயிட்டு ஈவினிங் வந்துடும் அப்படின்ட்டாங்க. நான் எல்லாத்தையும் மீறி பொய்யெல்லாம் சொல்லி நான் ஈவினிங் கிளம்பி கொல்லிமலை கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, கோச்சிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க சார். என்னடா சொல்ற? அப்புறம் நான் அழுது, அவங்க அழுது, அப்புறம் அப்படியே ஜெல்லாயிட்டாங்க. சமாதானமாயி போச்சு. ஆமாம். என் வீட்டு பக்கத்து வீடு அங்க 10 வருஷமா ஒருத்தி இருக்கு. அவ அடுத்த வருஷம் ஷிஃப்ட் பண்ணி போறா. அதனால அவ வீட்டுல ஒரு நைட் இருந்துட்டு அனுப்பல. தெரு ஒரே தெரு விளையாடிட்டு 10 நிமிஷத்துல வந்துடல. தெரு அது எப்படி தெருக்கு போய் விளையாட? 10 வருஷமா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பழகினவங்க அவங்க வீட்டுல ஒரு நாள் அனுப்புறதுல என்ன? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். வேற வீட்டுக்கு போனோம், அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணோம், எனக்கு அது பிடிக்காது. அதுதான் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு சுபாவம் இல்ல. தெருவில் விளையாடுறது நாய் பயம் இருக்கு, ஆளுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பயம் இருக்கு. அப்ப சைக்கிள்ல வந்து இடிப்பாங்க. இந்த உங்களை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இல்ல, நான் என்ன சொல்ல, எல்லாம் வாங்க எங்க வீட்டுக்கு டென்ட் போட்டு விளையாடுங்க. பட் பிஃபோர் 9 முன்னாடி விளையாடி போயிடுங்க. பிள்ளை எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க. ஆனா ஊராமட்டு பிள்ளை எல்லாம் உங்க வீட்டுக்கு வரணுமா? அது எப்படி வருவாங்க? சாவு அடிக்கிறாங்களே. சின்ன வயசுல எனக்கு ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். பிடி சட்டை பேசிட்டாங்க போல சார், செலக்ட்லாம் பண்ணாதீங்க, அடிபட்டுரும் உனக்கு, எங்கேயும் அடிபட்டு உயிர் போயிடும் உனக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே அது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிட்டேன். ஆனா மேட்சுக்கு போகும்போது உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க போல, எப்படியாவது தோத்துறணும் இவன். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். ஏன் அவர் லேட்டா பிறந்தனால ஒரு பிள்ளை தோக்கணும்னு வேண்டிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா இல்ல எங்களை எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஃபுட்பால் அவன் ரொம்ப பைத்தியம் தான், அது எனக்கு தெரியும். அது நானே வந்துட்டு சாரி கேட்கணும்னு நினைச்சேன் நான். ஆனா உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. எனக்கு என்னன்னா மனசுக்குள்ள எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா ஏதாவது ஆயிடும். ஃபுட்பால்னாலே எனக்கு கொஞ்சம் பயம் சார். இல்ல புரியல. ஆனா பிள்ளைக்கு அடிபடாம எப்படிமா இருக்கும்? ஏதோ ஒண்ணுல அடிபடும். அதனால தான் சார் எனக்கு ஃபுட்பாலே பிடிக்காது சார். அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நன்றி நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.